திவ்யா ஏய் நில்லு திவ்யா. திவ்யா நீ குணமாயிட்டியா? உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. திவ்யா உனக்கு நினைவு திரும்பிருச்சாமா? இதுக்கு தாமா நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். திவ்யா உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுல்ல? அதனாலதான் இங்க யார் துணையும் இல்லாம இவ்வளவு தூரம் நீயே நடந்து வந்திருக்க. உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு ரூம்லயே சொல்லாம இங்க எதுக்குடி வந்த? சொல்லு திவ்யா, நீ முழுசா குணமாயிட்டல்ல? உன் வாயால சொல்லுடி திவ்யா, நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். சொல்லு திவ்யா. ஐயோ, நம்ம கொடுத்த மருந்து வேலை செய்யலையா? எப்படி இவ இவ்வளவு சீக்கிரம் குணமானா? இவன் நம்மள பத்தின உண்மையை எல்லார்கிட்டயும் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டானா? கல்யாண வீடு கருமாதி வீடா மாறிடுமே. கடவுளே, எப்படியாவது காப்பாத்து. என்ன திவ்யா எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏய், உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா எங்களுக்குலாம்? அதுவும் உங்க அக்காவோட கல்யாண விருந்தன்னைக்கு உனக்கு நினைவு திரும்பி இருக்கு. ஏய், புரிஞ்சிருச்சு. உனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும்ல? இதை யோசிக்காம விட்டோம் பாத்தியா? இப்படியும் தெரிஞ்சிருந்தா உனக்கு எப்பயும் விருந்து வச்சிருப்போமே. விருந்து சாப்பாடு வாசத்தை வச்சுதான் உனக்கு நினைவு வந்திருக்கேன். சோ, சாப்பாட்டு ராணி. ஏய், கிண்டல் பண்ணாத ஜிலேபி. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இவ இப்படி குணமாகி வந்திருக்கா. இது நம்ம ஆட்டம் பாட்டம்னு எப்படி கொண்டாடணும் தெரியுமா? போய் யாராவது டான்ஸ் குரூப் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. நல்லா ஆடி பாடி என்ஜாய் பண்ணலாம். சரி நிறுத்தடி. நான் எப்பவோ குணமாயிட்டேன். ஆனா எனக்கு இப்பதான் தெரிஞ்சது என் அப்பாவோட சாவுக்கு நீதான் காரணம்னு. இதுக்கு மேலேயே உன்னை உயிரோட விட மாட்டேன். திவ்யா,